இந்த அப்சர்வேஷன் எஃபெக்டிவ் அப்சர்வர் இதை நீங்கள் முடிக்கும் பொழுது யூ வில் பிகம் வெரி அப்சர்வன்ட் வித் யுவர் சரௌண்டிங்ஸ் வித் யுவர் செல்ஃப். நிறைய உங்களுக்கு நடக்க ஆரம்பித்தோம். ஸோ கெட் ரெடி ஆஸ் குவிக் as பாசிபிள். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் வி கோ இன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நோ ரிப்பீட்டிங் பேக். ஒன்று வந்து பேரை டேக் பண்ணுறது, இன்னொன்று வந்து உங்களுடைய பேஜில் வந்து வாட்ச் பார்ட்டி அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருது. ஸோ தட் அவங்க வந்து பார்த்தா அவங்க வந்துட போகிறாங்க. தட்ஸ் இட். ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஸோ ஆல் ஆர் ரெடி? ரெடின்னு டைப் பண்ணுங்களேன். இன்ஸ்டண்ட்டாக வி கேன் கோ ஃபார் இட். ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ வி கேன் கோ ஃபார் இட். ஓகே. ஸோ இப்போ முதல் விஷயமா நாம் ஒன்று மனசில் பார்த்துருவோம். அதாவது நாம் என்ன பண்ணாலுமே இந்த உலகத்தில் என்ன விதமான விஷயங்களை செஞ்சாலும் ஃப்ரம் பர்த் டு டெத் எந்த விதமான விஷயங்களை நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுடைய 5 சென்சஸோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக கலந்துருக்கு. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்கள் என்ன விதமான விஷயங்களை செய்தாலும், என்ன விதமான விஷயங்கள் நீங்கள் தூங்குறது, எழுந்திருக்கிறது, நல்லது பண்ணுறது, கெட்டது பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது, பிஸ்னஸில் எழுந்து வர்றது, ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறது, சமையல் பண்ணுறது, மற்றவங்களுக்காக ஒரு உதவி பண்ணுறது, ஒரு பொருளை இயக்கிறது, சின்ன சின்ன இப்போ எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து நீங்கள் என்ன நீங்கள் பேசினா என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். புக் ரீடிங், இந்த மாதிரி மொபைல் வாட்சிங், ஸோ சோஷியல் மீடியா, லைவ், என்ன பண்ணாலும் அதில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுது உங்களுடைய 5 சென்சஸ். ஸோ த ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து யுவர் 5 சென்சஸ். உங்களோட அப்சர்வேஷனில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுற ஒரு விஷயம் வந்து உங்களோட 5 சென்சஸ். ஸோ உங்களில் யாராவது ஒருத்தங்க 5 சென்சஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? கேன் யூ டைப் 5 சென்சஸ்? கேன் யூ டைப் 5 சென்சஸ்? 5 சென்ஸ் என்னென்ன அப்படின்னு டைப் பண்ண முடியுமா? குயிக்கா 5 சென்சஸ். Five senses. Welcome Balaji Santaram. Hearing, feeling, seeing, tasting, smell. Yes. The eye, ear, nose, mouth, skin வந்து அதனுடைய ஆர்கன்ஸ், சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம வந்து சென்சஸ் பற்றி பேசுகிறோம். அது வந்து ஹியரிங், ஃபீலிங், சீயிங், டேஸ்டிங், ஸ்மெல். வெரி குட். ஓகே. இப்போ வந்து ஹியரிங், ஃபீலிங், சீயிங், டேஸ்டிங், ஸ்மெல், 5 சென்ஸ். கேட்கறது, உணர்றது, பார்க்கறது, டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது. ஸோ மொத்தம் 5 சென்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. வெரி குட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் நான் கொடுக்க போகிறேன். பேப்பர் பென் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியாக உங்களுக்கு வந்து ஒரு 1 மினிட் டைம் இருக்கலாம், இல்லை எல்லோரும் எழுதி முடிக்கணும் இல்லையா? மேபி ஓகே 3 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 3 மினிட்ஸ் டைம் இருக்குது. பேப்பர் பென் கையில் வச்சுருக்கணும். நான் இதில் யாரை வேணாலும் உங்களை கூப்பிடுவேன் உடனே. ஸோ பேப்பர் பென் கையில் வச்சுருக்கணும். அதில் வந்து சட்டுன்னு உங்கள் வீட்டில் ஞாபகம் வருகிற பொருட்கள் அத்தனையும் எழுத ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட். உங்கள் வீட்டில் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருகிற அத்தனை பொருட்களையும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 என்ன வேணாலும் எழுதிட்டே வரலாம். எழுதிட்டே வாங்களேன். சட்டுன்னு உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் ஞாபகம் வருதோ, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் என்னென்ன பொருட்கள் ஞாபகம் வருதோ அத்தனையும். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அதை வீடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வீட்டில் இருக்கிறதுல என்னென்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை 1 2 3 4 5 6 7 8 9 எழுதிட்டே வாங்க.
your time starts now. It's என்னோட வாட்ச் படி 12, இன்னும் 3 minutes இருக்குது. 3 minutesக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் எழுதணுமோ எழுதலாம். லேட்டாக வந்தவங்களுக்கும் சொல்லிடுறேன், உங்களோட பேப்பர் பென் எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் ஆமாம் பார்க்காம எழுதணும், ரொம்ப முக்கியம். பார்த்து எழுதினா தான் லேட் ஆகும். பார்க்காம எழுதுனீங்கன்னா சரன்னு எழுதிடலாம். ஸோ பார்க்காம நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகத்தில் வருதோ, உட்கார்ந்த இடத்துலையே என்னென்னலாம் ஞாபகத்தில் வருதோ அதை பூரா ஒன்றா எழுதிட்டே வரலாம். இது எழுதி முடித்ததுக்கப்புறம் சில சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு. இந்த விண்டோ ஷாப்பிங்னு சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் விண்டோ ப்ரௌசிங், விண்டோ லைவ் அப்படி இருந்துடாதீங்க. ஹூஎவர் கம்மிங் இன், உள்ளே வந்திருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய நுவான்சஸ் புரியும். இல்லைன்னா நீங்கள் அது ஏதோ இந்த விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான், அப்படியே வந்தேன் பார்த்துட்டு போனேன்ற மாதிரி ஆகிடும். ஃபைன். லேட்டாக வந்திருக்கிறவங்க ஸ்ரீனிவாசன், நாமலை, ஷர்மிளா, ஜெயக்குமார், உங்களுக்கும் சொல்லிடுறேன். டேக் எ பேப்பர் அண்ட் பென். உங்களோட வீட்டில் சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பொருட்கள் என்னென்னலாம் வருதோ அதை வேகமாக எழுதுங்க. ஆல்ரெடி யூ ஹேவ் லாஸ்ட் 1 minute. இன்னும் 2 minutes தான் இருக்குது. நான் 2 minutes முடிஞ்ச உடனே உங்களில் யாரோ ஒருத்தங்களை நான் லைவில் இப்போ கால் எடுப்பேன். அந்த கால் எடுத்து அவங்கள்ட்ட பேசிட்டு திரும்ப வந்து எக்ஸசைஸ்க்கு நமக்குள்ளே போகணும். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் அதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கிற லைவ் வந்து ரியல் லைவ்லேயே இன்னொரு வெர்ஷன். இங்கே எக்ஸசைஸ் பண்ண அங்கே வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு புரிய வரும். அதை வந்து பேசுறது நம்பர் அன்லிமிட்டெட். யோகராஜன் எவ்வளோ வேணால் எழுதலாம், அன்லிமிட்டெட். 3 minutes டைம் வர உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ பார்த்து எழுதாதீங்க. பார்த்து எழுதுறதுனால உங்களோட ஆக்சுவல் அப்சர்வேஷன் ஸ்கில் என்னன்றது தெரியாமல் போயிடும். ஸோ நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க. யார் பார்த்து எழுதுறீங்க, யார் பார்த்து எழுதலைன்னு எனக்கு தெரியாது. ஸோ பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் கன்சைன்ஸ். மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். கேன் யூ ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன் ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டி. பேப்பர் பென் எடுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள், சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்ற பொருட்கள், அதெல்லாம் வரிசையில் எழுதிட்டே வரும். 1 2 3 4 5 6 7 8 எவ்வளோ வருதோ எழுது. டிவி, சேர், டேபிள், அப்படி 1 2 3 4 5 என்ன எழுதிட்டே போகலாம். இன்னும் நீங்கள் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நோ ஸ்டாப்பேஜ் அட் ஆல். சர்ன்னு எழுதிட்டே போகணும். ஒரு 10 பொருள் வந்து சரன்னு எழுதிடுவோம். அதுக்கப்புறமா நோ டைம் லிமிட், சாரி, நோ லிமிட் ஃபார் த நம்பர்ஸ். மகத்தி மேடம், 3 நிமிஷம் நான் டைம் சொல்லியிருக்கேன். இப்போ லேட்டாக வந்தவங்க உங்கள் வாட்சில் 3 நிமிஷம் பார்த்துங்க. நீங்கள் எழுதிட்டே போங்க. ஏற்கனவே வந்தவங்களுக்கு இப்போ முடிய போகுது. இப்போ ஏற்கனவே வந்தவங்களுக்கு முடிய போகுது. ஏற்கனவே வந்தவங்கள்ட்ட நான் பேசுகிறத நீங்கள் கவனிக்க வேண்டியதில்லை. நீங்கள் யூ கோ ஹெட் வித் ரைட்டிங். ஈவன் 10 12 பொருட்களை தாண்டிட்டிங்கனாலே இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள். அதனால தான் சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன். எனிஹோ, நீங்கள் அதை குயிக்காக பண்ணிடுங்க. பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. பரவாயில்ல, லிஸ்ட் பெருசாக போயிட்டுருக்குன்னா அவ்வளோ பொருள் வீட்டில் இருக்குது. சூப்பர். நமக்கே இப்போ சிந்தனை வரும், இவ்வளோ பொருள் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்லாம் தோணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களில் யாராவது ஒருத்தங்களை நான் வந்து கூப்பிட போகிறேன். கூப்பிட்டு அவங்களில் வந்து ஓகே, இந்த எக்ஸசைஸை வந்து எஸ் ஐ ஹவ் டன் அப்படின்னு போடுங்களேன். மை செல்ஃப் 32 லிஸ்டட் மருதப்பன். வெரி குட். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை டைப் பண்ணுங்களேன். ஸோ தட் நான் உங்களை கால் பண்ணுறதுக்கு ஈஸி. மகத்தி 20. யா மருதப்பன், எஸ் ஐ ஹவ் டன். எஸ், வெரி குட். பேராத்து செல்வி இப்போ தான் வரீங்க. பானுமதி கிருஷ்ணன் மேடம், உங்களை நான் கூப்பிட்டுமா?
if you are available. Let's see whether you are available or not. I think Bhanumathi Krishnan available. Yeah. எப்போ பார்த்தாலும் சேஃப் கேம் ஆடுறதே தலைவருக்கு வேலையா போச்சு. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் மேடம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி சார். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசுறது. ரொம்ப நாளா உங்கள்ட்ட பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ அம் சோ ஹாப்பி. Hearty all the best to all the WSI members and 5PM family members. எக்ஸலண்டா போகுது. நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்கேன் சார் நானு. இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டே இருக்குன்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். என்ன ஒரே ஒரு ஃபீலிங் எனக்கு அப்படின்னா 13 இயர்ஸ் முன்னாடி இது நடக்கலையே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்னும் கொண்டு வரலையே. ஒரு அரௌண்ட் ஒரு 4000 5000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். அவ்வளோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க, காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்காங்க. இன்னும் நல்லா இருந்திருப்பாங்களே, பெரிய பெரிய கோல் அச்சீவ் பண்ணிருப்பாங்களேங்கிறது எனக்கு ஒரு ஆசை. சொல்லுவேன் மேடம், நீங்க சென்எல்பி டீம் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. பொதுவா வந்து உங்களுக்கு கேட்குதா? நீங்க ஃப்ரீஸ் ஆயிருக்கீங்க, ஐ திங்க் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை திரும்ப கால் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க் ஒரு முடிவோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கூப்பிடுறேன். சாரி சார். பரவாயில்ல. சொன்ன மாதிரி மார்க் ஒரு முடிவோட தான் இருப்பாரு இருக்கு. இவங்க எல்லாம் பெருசா அச்சீவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கும் சார் அவருக்கு. இல்ல, அந்த மாதிரி 13 வருஷத்துக்கு முன்னாடியே இது கிடைச்சிருந்தா அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் நார்மலா ஒரு வார்த்தை சொல்லுவேன். எங்களோட ட்ரெய்னர்ஸ் டீம்ல எல்லாருக்கும் பொதுவா இந்த வார்த்தையை நான் கடந்து வந்திருப்பேன், எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்டையும். அதனால இந்த வார்த்தையை வந்து கிடக்கும் போதெல்லாம் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, when you are ready, the teacher appears. நீங்க ரெடி ஆகும் போதுதான் டீச்சர் வருவாங்க. அதாவது நீங்க ரெடி ஆகும் உங்களுக்கான சப்ஜெக்ட் வரும். 13 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்திருந்தா அப்ப நீங்க இந்த அளவுக்கு சின்சியரா எடுப்பீங்களான்றது தெரியாது. தெரியல சார். அதுவும் உண்மைதான். அக்செப்டிங். கூடவே இன்னொரு கேள்வி சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா, 5 இருந்தா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லுவேன். தட்ஸ் a fantastic thought. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது, இப்ப வந்து 2020, 13 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னோம். 2033ல இது எப்படி இருக்கும், 13 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்ன்றதுக்கு அட்லீஸ்ட் இப்போவாது கிடைச்சது அப்படின்றத நோக்கி நம்ம போயிடலாம். ஸோ தட் இஸ் சாரி சார், சம் இஷ்யூ இன் மை சைடு. நான் வைஃபை ஃபோன் ரெண்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் நெட்ல. he is working, is working, அதனால both are okay sir, fine sir, fine. இல்ல நான் என்ன சொன்னேன்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது ஒரு ஒரு பகுதி, அது நல்ல சிந்தனை தான். 2020ல கிடைச்சதுல 2033ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்க போறீங்கன்றதை யோசிங்க. அதுக்குதான் இப்ப கிடைச்சிருக்கு. இன்னுமே எல்லாருமே லிங்க்ல இருக்காங்க சார். எல்லாருக்கும் நியூஸ் போயிட்டே தான் இருக்கு. எல்லாமே அவங்களை கொண்டு வந்துடலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு விஷயம் நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க அந்த லிஸ்ட் போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த லிஸ்ட்ல இப்போ ஓவராலா எவ்வளவு பொருட்கள் போட்டிருக்கீங்க? 38 சார். அதுல சப்டிவிஷன் ஒரு 15 தனியா சேர்ந்திருக்கு. அது 15ன்னு போட்டேன். சரி, இப்ப மொத்தம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 38 + 15 53 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 53 பொருட்களை இப்ப நீங்க எப்படி பிரிக்க போறீங்க? ஏன்னா நீங்க டவுட் கேட்கறது வந்து மத்தவங்களுக்கும் புரியும், அதனாலதான் நம்ம 2 பேரும் பேசுறோம். ஓகேங்க சார். எப்படி அதை அப்படி எப்படி எனக்கு ஒரு 2 பொருள் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு 2 பொருள் சொல்லுங்க. லேப்டாப்,
இப்போ அப்பா போட்டோ. லேப்டாப் எடுத்துக்கோம். ஓகே. முதல்ல லேப்டாப் எடுத்துக்கோம், அப்புறம் அப்பா போட்டோ. ரெண்டு கிளாசிக் எக்ஸாம்பிள். சூப்பர். லேப்டாப் எடுத்துக்கோம், அடுத்து அப்பா எக்ஸாம்பிள் போடுவோம், அப்பாவோட போட்டோ. இப்ப லேப்டாப் அப்படின்றது இந்த 5 சென்ஸ்ல உங்களுக்கு என்ன சென்ஸ்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கு? அதாவது சீயிங், ஹியரிங், ஃபீலிங், ஸ்மெல், டேஸ்ட். ஸ்மெல்லும் டேஸ்டும் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதை ஒரு ஓரமா வச்சிருவோம். ஐ டோன்ட் திங்க் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். ஸோ சீயிங், ஹியரிங், ஃபீலிங், இந்த மூணுல இந்த லேப்டாப் வந்து ஏதோ ஒரு முக்கியமான அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு தென் ஐ வில் கம் டு நெக்ஸ்ட் பர்சன். ஸோ தட் எஸ். சாரி சாரி அகைன். ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல. நம்ம அதாவது லேப்டாப் அப்படின்றது அந்த டேஸ்டும் ஸ்மெல்லும் விட்டுருங்க, அது அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. லேப்டாப் வந்து அதுல சம்மந்தம் வராது. ஸோ நமக்கு சம்மந்தமான விஷயம்ன்றது வந்து சீயிங், ஹியரிங், ஃபீலிங். லேப்டாப்ன்றது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் பாக்குறப்பவே ஒரு எனர்ஜி வருகிற ஒரு விஷயமா, அல்லது லேப்டாப்ல சில பேர்லாம் வந்து மியூசிக் கேட்பாங்க, படம் பார்ப்பாங்க, அந்த சவுண்ட் அவங்களுக்கு அந்த லேப்டாப் வித் ஸ்பீக்கர் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து லேப்டாப்ல வந்து நான் 1980s 90s சாங் பிளே பண்ணுவேன். அது ஐ லைக் வெரி மச். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து கார்லயும் பிடிக்கும், என்கிட்ட ஸ்பீக்கர் இருக்கு அதுலயும் கேட்பேன். ஆனா லேப்டாப்ல அது கேட்கறது என்னமோ தெரியல, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ணுவேன். சில பேருக்கு வந்து லேப்டாப் வந்து ஃபீல் ஆகும். அதாவது அவ்வளவுதான், லேப்டாப் தான் உயிர், லேப்டாப்ல தான் நான் லேர்ன் பண்றேன் எல்லாத்தையும், எல்லாமே எனக்கு லேப்டாப் தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மூணுல லேப்டாப் அப்படின்றது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு என்னோட பிரைமரியா? என்னன்னாலும் சரி, மார்க்கா நம்மளான்னு பார்ப்போம். சாரி நான் சாரி சொல்லிட்டே இருக்கேன். I'm usually telling my son don't say sorryஸ்னு மிஸ்டேக் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. நீங்க ஜஸ்ட் 3 விஷயத்துல உங்களுக்கு பிரைமரியா இருக்கிறது எதுன்னு மட்டும் நான் கேட்டேன். எனக்கு ஃபீலிங்ஸ். இப்ப உங்களோட நீங்க எழுதி இருக்கிற ஒரு பொருள் வந்து ஃபீலிங் ரிலேட்டடா இருக்கு, கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். ரைட். திஸ் இஸ் ஒன். இப்போ அப்பாவோட போட்டோ எடுத்துப்போம். அப்பாவோட போட்டோ இட் இஸ் வெரி ஆப்வியஸ், இட் வில் பி ஃபீலிங். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஒண்ணுமே அது இப்ப ஃபீலிங் எப்பவும் நீங்க போட்டுக்கலாம் ஃபீலிங். இப்ப அடுத்த பொருள் சொல்லுங்க. எக்ஸசைஸ் சைக்கிள் சார். எக்ஸசைஸ் சைக்கிள் உங்களுக்கு என்ன? சீயிங், ஹியரிங், ஃபீலிங்ல எது அது பிரைமரியா இருக்கு? சீயிங் மட்டும்தான் சார். அது இன்னும் ஃபீலுக்கு வரல, பார்த்துட்டு போறோம் அவ்வளவுதான். சீயிங்ல இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப ஒரு ட்ரெட்மில் இருக்கு. எனக்கு ட்ரெட்மில் வந்து எப்பவுமே ஃபீலிங். எனக்கு வந்து ட்ரெட்மில் அப்படின்றது எப்பவுமே ஃபீலிங். So it is just a feel because the moment I think treadmill, I start to run. எனக்கு வந்து அதுல ஏறி உடனே வந்து சுத்தமா வேர்த்து விறுவிறுத்து நிக்கிறது, அதுதான் அவங்களுக்கு திரும்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ நான் இங்க லைவ்ல சொல்றேன். ஸோ ஐ திங்க் ஷி ஆல்சோ வில் அண்டர்ஸ்டாண்ட். பானுமதி மேடம், நீங்க இங்க இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அப்புறம் நாம பேசுவோம், திரும்ப பேசுவோம். இப்போ ஒண்ணு கவனிச்சிங்களா? அது மாதிரி யாராவது ஒருத்தங்க எனக்கு இங்க நான் நிரஞ்சனா மணிகண்டன் மேடம் உங்களை எடுத்துக்கிறேன். நிரஞ்சனா மணிகண்டன், உங்களோட பொருட்கள்ல ஒரு 5 டைப் பண்ணுங்களேன். ஒரு 5 டைப் பண்ணுங்களேன். கேன் யூ டைப் 5? ஒரு 5 டைப் பண்ணுங்க. நீங்க 5 டைப் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம பேசுறது நம்ம ஒரு பேசிக் எக்ஸசைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட் மேபி பார்ட் 2 அதெல்லாம் முடியும் போது நம்மளோட அப்சர்வேஷனே வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவை நோக்கி நகர்றோம் நம்ம. அதனால I strongly sense whoever came in, they are so lucky. Yeah, Bhanumati Krishnan. Thank you, ma'am. Thanks for understanding.
திடீர் கட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஐ திங்க் நான் இங்கே பண்ணிட்டு திரும்ப அடுத்த ஒரு ரவுண்ட் கூப்பிடுறது இருக்கு, அதுல நான் பண்றேன். ஸோ நிரஞ்சனா மணிகண்டன் டைப் பண்றீங்களா? இல்ல ஹூஎவர் ஒரு அஞ்சு விஷயம். பரவாயில்ல. இப்போ அவங்க பண்ணிட்டாங்க. பேம்பூ ஸ்விங், சவுண்ட் சிஸ்டம், வாஷிங் மிஷின், ஃபிளாஸ்க் அண்ட் ஃப்ரிட்ஜ். இப்போ எனக்கு டக்குன்னு தோணுதும் உங்களை இந்த இதை பார்த்ததும் நான் சொல்லிடுறேன். பேம்பூ ஸ்விங் வந்து இட்ஸ் அ ஃபீல் ஃபார் மீ. ரிலாக்ஸ்டா உட்காந்து அந்த அந்த ஊஞ்சல் அதுல வந்து ஆடுறதுன்றது ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல். ஸோ எஃப்ல வரும். சவுண்ட் சிஸ்டம் வந்து ஆப்வியஸ் இட்ஸ் அபவுட் ஹியரிங் சென்ஸ். ஸோ வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு எப்படின்றது எனக்கு நீங்க யோசிங்க. என்ன பொறுத்தளவு அது ஒரு ஃபீல், அது ஒரு கிளியர் பண்ணுது, ஒரு விஷயத்த வந்து நம்ம கொடுத்தா ஃப்ரெஷ்ஷா கொடுக்குது திரும்ப அப்படின்றது. ஃபிளாஸ்க் இஸ் ஆல் அபவுட் டேஸ்ட் அண்ட் ஃப்ரிட்ஜ் இஸ் ஆல் அபவுட் அகெயின் டேஸ்ட். ஸ்மெல் இல்லை எனக்கு. ஐ டோன்ட் திங்க் ஃப்ரிட்ஜில் ஸ்மெல்ன்றது the most hated smell in this world வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து உள்ள அது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு டேஸ்ட்ன்றது. இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சம்திங், ஆல் ஆஃப் யூ இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க எழுதியிருக்கீங்கல்ல பொருட்கள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து பிராக்கெட்ல நீங்க வந்து இந்த 5 சென்ஸ்ல அதை பிரிச்சு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கால் ஷர்மிளா ஜெயக்குமார். ஐ வில் கால் ஹர். அவங்கள்ட்ட நான் பேச உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீங்க பேரலா வந்து கேக்குதா மேடம்? கேக்குதுண்ணா. ரைட். இப்ப அந்த பொருட்கள் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன இல்லையா? எழுதி போயிட்டே இருந்தது, ஸ்டாப் பண்ணிட்டேன். ரைட். இப்ப உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சதா? அதாவது நீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் பிராக்கெட்ல உங்களோட எந்த சென்ஸுக்கு அது ரொம்ப கனெக்டடா இருக்குன்னு நீங்க எழுதணும். எந்த சென்ஸோட கனெக்டட் அப்படின்னு எழுதணும். அது உங்களுக்கு எப்படின்றது எழுதணும். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். ஆனா உங்களுக்கு எப்படின்றது எழுதணும். இப்ப நீங்க சில பொருட்கள் சொல்லுங்களேன், நான் சொல்றேன். அப்படி நீங்க சொல்ல எனக்கு எப்படின்னு நான் சொல்றேன், நீங்க அது பேரலா உங்களுக்கு எப்படின்றது நீங்க சொல்லுங்க. சோஃபா வந்து எனக்கு ஒரு ஃபீல், எனக்கு ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல். வந்தா அப்பான்னு இன்னும் நிறைய நேரங்கள்ல பார்த்தா சோஃபா இருந்ததுன்னா நான் அங்கேயே படுத்துக்கலாம்னு நினைப்பேன் கொஞ்ச நேரம். ஸோ ஃபார் மீ இட்ஸ் அ ஃபீல். ஃபார் யூ? சேம். சில பேருக்கு வந்து அது ஒரு விஷுவல். சில பேருக்கு வந்து அது ஒரு விஷுவல். அதாவது ஒரு இன்டீரியர் டிசைனர்கிட்ட போய் கேட்டோம்னா அது சோஃபா வந்து இந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கலர் இப்படி இருந்தா சூப்பரா இருக்கும், ஹால்ல இந்த சோஃபா இங்க இருக்கணும், இங்க ஏன் இல்லை, இதை ஏன் மாத்துனீங்கன்னு சண்டை போடுவாங்க. அவங்க அங்க அதெல்லாம் படுத்தெல்லாம் தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது விஷுவல். புரியுறதா? ஃபைன். இன்னொன்னு சொல்லுங்க. ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக் அக்கார்டிங் டு மீ ஃபார் ஃபீமேல் வந்து ஹேண்ட்பேக் இஸ் அ ஃபீல். அது ஒரு நம்ம கூடவே வர்ற ஒரு ஃபீல்னு நான் நினைப்பேன். ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் வந்து பர்ஸ் கையில வச்சிருக்கும் போது இட்ஸ் அ ஃபீல் ஃபார் மீ. பர்ஸ் எப்பவுமே கையில இப்படி வச்சிருக்கிறது இட்ஸ் அ ஃபீல். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஹேண்ட்பேக் ஃபீல் தானா? ஏன்னா மொத்த திங்ஸுமே ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம கிட்ட நிறைய ஐட்டம் ஒரு இடத்துல இருக்குதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். உங்களுக்கு ஃபீல்ன்றது மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு ஹேண்ட்பேக் போட்டுட்டு வெளியில வந்தாதான் அவங்க விஷுவல்ல நல்லா இருப்பாங்க அப்படி நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது விஷுவலா இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக்ல இருக்கிற பொருட்கள் ஏற்படுத்துகிற சவுண்ட் இருக்குல்ல, நடக்கும்போது வண்டியில ஏறும்போது இறங்கும்போது அந்த அதாவது இதுல ஏதாவது மணி எல்லாம் கட்டியிருப்பாங்க, அந்த கிளிங் கிளிங்னு கேட்டுட்டு இருக்கணும். அவங்களுக்கு அது கேட்டா ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு அது ஆடியோ. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதம். இப்ப நீங்க எழுதியிருக்கிற பொருள் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தோணுதோ, மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி நீங்க பிரிக்கணும். அதுபடி நீங்க பிராக்கெட்ல அப்படியே எழுதிட்டே வந்துடலாம். நீங்க 20 பொருள் எழுதிருக்கீங்கன்னா மேக்சிமம் ஃபீல் இருக்கலாம், மேக்சிமம் விஷுவல் இருக்கலாம், மேக்சிமம் வந்து ஆடிட்டரி இருக்கலாம், மேக்சிமம் வந்து டேஸ்ட் இருக்கலாம், ஸ்மெல் இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. உங்களுக்கு என்ன மனசுல டக்குனது எதோட ரிலேட் ஆகுதோ அதை மட்டும் பண்றீங்க. ஃபைன், பண்ணி முடிங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஓகே. பண்றது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீல் இருக்கும். அதனால நீங்க வந்து நான் சொல்றது சரியா இருக்காது உங்களுக்கு. நீங்க சொல்றது இப்ப யாரும் இங்க பேனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பேனான்றது ஃபீல், இட்ஸ் அ ஃபீல். ஏன்னா எனக்கு எழுதுறது, எனக்கு வந்து பேனான்றது ஒரு வலிமையான ஆயுதம் அப்படின்றது தான் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்படித்தான் நான் பேனாவை பார்ப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு விதமான ஒரு ஃபீல்.
இட்ஸ் அ ஃபீல். நிறைய பேருக்கு வந்து பேனான்றது எழுத்து எழுத்து ஞாபகம் வரும், எழுத்து அழகா இருக்கணும் ஞாபகம் வரும். ஸோ விஷுவலா வச்சிருப்பாங்க. சவுண்டுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. சில பேருக்கு இருக்கு, சில பேர் எழுதுறப்ப அந்த நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பேப்பருக்கு பக்கத்துல அவங்களுடைய முகம் வந்துடும். பேப்பருக்கு பக்கத்துல எழுதி அந்த முகம் வந்து எழுதும் போது அந்த சர 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 சரன்னு சத்தம் கேட்கும். பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? எழுதும் போது அந்த சத்தம் ஒண்ணு அந்த அது வந்துகிட்டே இருக்கும். அந்த சத்தம் தான் அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகும். ஸோ it is something different for 90% of the things I connected with feel. Yeah, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விதம். எல்லாமே நெட்டா சொல்லிடலாம் எல்லாமே ஃபீல் தான் சார், அப்படி கிடையாது. நுண்ணிப்பா கவனிக்கணும், நுண்ணிப்பா கவனிக்கணும். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப நான் வந்து அந்த ஹேண்ட் பேக் அப்படின்னு சொன்னதுக்கே நான் வந்து 3 விதமா சொன்னேன். ஒருத்தங்களுக்கு வந்து அது ஒரு சேஃப் ஃபீல். பொதுவா ஃபீமேல் வந்து இந்த சைட்ல அது ஒரு சேஃபா ஃபீல் பண்றதுதான் வச்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து அது ஒரு விஷுவல். தான் நிக்கிறப்போ ஒரு பேக், நான் ஒரு பேக் வச்சிருக்கேன், அந்த பேக் போட்டா எனக்கு அது ஒரு விஷுவலா தான் நான் பார்ப்பேன். அந்த பேக்ல இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த குறுக்க ஒரு ஸ்டாப் வர்றது வந்து ஃபார் மீ இட்ஸ் a பிக் விஷுவல். ஃபார் சம் அதர் பீப்புள் அந்த 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 இதுல இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட்பேக்லயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மேல இருக்க அந்த ஸ்ட்ராப்ல வந்து எதையாவது கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது ஆடிட்டே இருக்கும், அந்த சவுண்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதான் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த சவுண்ட் இது கேட்டுச்சுன்னா அது ஒரு தனி ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் உடனே நீங்க மற்றவங்க எழுதுனாங்கன்றதுக்காக நீங்களும் உடனே எல்லாத்தையும் ஃபீல்னு போடாதீங்க. நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யோசிச்சீங்கன்னா அது எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதனால கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க எழுதுனீங்க இல்லையா, நீங்க எழுதின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா தான் முதல்ல எழுதிருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். அதுவே பெரிய சர்ப்ரைஸ், அதுக்கப்புறம் வரேன். பூக்கள் வந்து என்ன பொறுத்தளவு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல். அண்ட் சில பேருக்கு வந்து அது கலர்ஃபுல். ஸோ விஷுவல். சில பேருக்கு வந்து விஷுவல். பிக்கிள்ஸ் வந்து டேஸ்ட், ஆப்வியஸ் டேஸ்ட். பிக்கிள்ஸ் வந்து டேஸ்ட். சில பேருக்கு ஸ்மெல், சில பேருக்கு விஷுவல். எனக்கு அந்த ஊறுகாய் பார்த்தாலே எச்சில் ஊறும் அப்படிம்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து அது விஷுவல். I don't know, whatever. ஸோ நீங்க இப்ப எழுதியிருப்பீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் சொல்லட்டுமா? எல்லாரும் எழுதி முடிச்சாச்சா? நீங்க கிளாசிபிகேஷன் எல்லாம் போட்டீங்களா? என்ன வருது பேரலா அப்படின்றத கொஞ்சம் போடுங்களேன். எது ப்ரெடாமினா இருக்கு? இப்ப ஒரு 30 எழுதியிருக்கீங்க அப்படின்னா 10 அளவுக்கு விஷுவல் இருக்கு, 10 அளவுக்கு ஆடிட்டரி இருக்கு, 10 அளவுக்கு வந்து ஃபீல் இருக்கு. அப்படி எழுதலாம். எது உங்களுக்கு ப்ரெடாமினா இருக்கு? இல்லைன்னா நீங்க 10 10 10 அந்த மாதிரிலாம் போடலாம். இல்லை எப்படி உங்களுக்கு 10F 10V 10A 5 டேஸ்ட் 5 ஸ்மெல் அப்படி என்ன வேணா எழுதலாம். கிச்சன் வந்து என்ன பொறுத்தளவு கிச்சன் அப்படின்றது ஏதாவது தயாரிக்கிற இடம் நான் நினைப்பேன். ஆனா கிச்சன் வந்து அந்த அந்த பர்சன் ஹூ ஸ்டேஸ் தேர், அது இருந்து செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேற எதுவா இருக்கலாம். அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்வாங்க சில பேர். எனக்கு கிச்சன் வந்து கிச்சன்ல ஏதாவது பண்ணிட்டு இருந்து அந்த ஆக்டிவா அது நடந்துட்டு இருந்தா தான் அது வந்து எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி mirror is a feel. Mirror is it's obvious feel and visual. ஓகே, நீங்க ஒவ்வொருத்தங்களும் டைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம போயிடலாம். உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ரேவதி மேடம், உங்களை நான் கூப்பிடுறேன். அடுத்தது நீங்க எப்படி எல்லாம் ரெடியா இருக்கணுமோ ரெடி ஆயிடுங்க. இந்த கூப்பிட போறேன். உங்களோட நெட்வொர்க் எங்க நிக்கணும், லைட்டிங் அதெல்லாம் போட்டு நீங்க எப்படி ரெடி ஆயிக்கணுமோ ரெடி ஆயிக்கீங்க. ஐ வில் கால் யூ நவ். ரேவதி பாலச்சந்திரன். Mahadi Kumaran, 17 feeling, 5 seeing, 2 taste. Very good, super. So எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் எல்லாரும் போட்டீங்களா? அந்த மாதிரி பிரிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? எழுத ஆரம்பிச்சா நம்ம அடுத்ததுக்கு போகணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பார்த்தா தான் நமக்கு புரியும். (19 + 15) அதுல வந்து seeing 13, touch 2, hearing 4, smell 4. Fantastic. ஸோ உங்களுக்கு பானுமதி கிருஷ்ணனுக்கு வந்து ஃபீலிங்கிறது ப்ரெடாமினா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பூமதி, எஸ், திஸ் இஸ் தி ஆர்டர். ஸோ பூமதி அம்மாவுக்கு வந்து ஃபீலிங் ஃபர்ஸ்டும், சீயிங் செகண்டும், ஃபர்ஸ்ட் வந்து தேர்டு, ஹியரிங் ஸ்மெல்ன்றது பாசிபிளி லாஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. வெரி குட், எக்ஸலென்ட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ரேவதி பாலச்சந்திரன் மேடம் கிட்ட பேசுறது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா யூ வில் கன்டினியூ.
or else Revati madam available இல்லைன்னா I will possibly call கோகிலா மேடம், கோகிலா வல்லிநாயகம் அவங்களை கூப்பிடுறேன். இல்லைன்னா I will call possibly கோகுல், அவரை அடுத்து கூப்பிடுறேன். கோகுலகிருஷ்ணன் ரெடியா இருக்கு. டேஸ்ட் ஃபீல் டச் மட்டும் ரெண்டும் அப்ப இல்லையா? இப்ப சொல்றேன், இப்ப சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. இப்ப சொல்லும் போது புரியும் யோகராஜ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஒரு சேயிங் 17 ஃபீலிங் 20 டேஸ்ட். ஓகே, ஃபைன் ஃபைன். ஃபீலிங் 20, விஷுவல் 21, டேஸ்ட் வந்து 12. வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். கோகிலா வல்லிநாயகம் எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் கால் பானுமதி கிருஷ்ணன் அகைன், ஸோ தட் பாசிபிளி அவங்களுக்கு கரெக்டாக கிடைச்சி பேச முடிஞ்சதுன்னா we can go ahead. கோகுல் நீங்க இருக்கீங்களா? அவங்களை கூப்பிட்டுமா? ஒன்றும் இல்லை, இது நம்ம 2 பேர் பேச பேச இட் வில் பி ஈஸி ஃபார் ஆல் ஆஃப் யூ. டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஆர் whom I will call. பேராத்து செல்வி மேடம், பேராத்து செல்வி மேடம் அவைலபிளா? பேராத்து செல்வி மேடம் அவைலபிளா? ஸோ நீங்க அவைலபிள்னா உங்களையும் நான் கூப்பிடுறேன். ஐ குடன்ட் அட்டெண்ட். உங்களுக்கு வரவே இல்லை கோகிலா மேடம், உங்களுக்கு இங்க ஆடிங்கே அதுலயே நிற்கிது, அதுக்கு மேல போகல. மேபி மார்க் ஏதோ பண்றாரா என்னன்னு தெரியல. இஃப் திங்க் கால்ஸ் ஆர் நாட் கோயிங் தென் நான் பேசுறேன். அப்படி பண்ணி சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். எழுத முடிஞ்சதா? கொஞ்சம் எழுதுனேன் சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஓகே, அது நீங்க பிரிக்க முடிஞ்சதா? அப்படி பிரிக்கிறதுன்னு முடிஞ்சதா? பிரிக்க முடிஞ்சது எனக்கு. நானே என்ன ஸ்கூல் தான் நான் யோசனை பண்ணேன், ஸ்கூல் தான் யோசனை பண்ணேன். எனக்கு சாக் பீஸ், சாக் பீஸ் அதை பிரிச்சு எழுத முடிஞ்சதா? பிரிக்க முடிஞ்சது சார். அதுல அது எத்தனை நம்பர் வந்தது, எத்தனை நம்பர் வந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாக் பீஸ் வந்து ஃபீலிங்ஸ்ல வச்சிருந்தேன். சாக் பீஸ் எனக்கு ஒரு ஃபீலிங். அது ஓகே. எனக்கு ஓவராலா எவ்வளவு ஃபீலிங் அதிகமா இருந்ததா, இல்ல ஸ்மெல்லா, டேஸ்டா, ஈக்குவலா, அதிகம் ஃபீலிங்ஸ்ல தான் ஒரு 12 யோசனை பண்ணேன். ரைட், ஃபீலிங்ஸ்ல தான் ஒரு 12 வெச்சு. போதும் எனக்கு போதும், அந்த இன்ஃபர்மேஷன் போதும். இப்ப நான் சொல்ற தகவல் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போறீங்க அல்லது அடுத்த தடவை ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்ப கோவிட் முடியுதோ அப்போ போவீங்க. மற்றவர்களுக்கு வந்து வீடு, நீங்களும் வந்து இதை முடிச்சதும் வீட்லயே ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய அப்சர்வேஷன் ஃபீலிங் பேஸ்டா தான் இருக்கு. மீத 4 சென்ஸ்ல நீங்க ஷார்ப்பா இல்ல அல்லது ஷார்பன் பண்ணணும். சோ ஒரு அப்சர்வேஷன் அப்படின்றது 5 சென்ஸும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நாம பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு காட்சி இருக்கும், இப்ப கிளாஸ் ரூம் இருக்கு, கிளாஸ் ரூம்ல 1000 விஷயங்கள் நடக்குது. ஆனா உங்களுக்கு ஃபீலிங் ரிலேட்டட் விஷயத்த மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்துருவீங்க. சோ அப்சர்வேஷன்ல மீதி 4 விஷயங்களை நீங்க மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு அது வரல, உங்க இடத்துக்கே வரல, உங்க பார்வைக்கே வரல. இப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இங்க வீட்டுல இருக்கிறத எழுதியிருக்காங்க, நீங்க ஸ்கூல்ல இருக்கிறத சொல்றீங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலரா போற இடம். ரெகுலரா போற இடத்துலயே நமக்கு எது பிடிச்சிருக்கோ, எது நமக்கு டாமினண்டா இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுறோம். சோ மொத்தம் 5 விதமான இன்ஃபர்மேஷன் வெயிட்டிங். ஒரு இடத்துக்கு போனா விஷுவல்ல சில இன்ஃபர்மேஷன் அங்க வெயிட்டிங், ஆடிட்டரியில சில இன்ஃபர்மேஷன் வெயிட்டிங், சில இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீலிங்ல வெயிட்டிங், சில இன்ஃபர்மேஷன் வந்து டேஸ்ட்ல இருக்கும், சில இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்மெல்ல இருக்கும். ஆனா எல்லாமே இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. ஏதோ ஒண்ணு அங்க இருக்கும். ரொம்ப ரேரா வந்து டேஸ்டும் ஸ்மெல்லும் தான் இல்லாம போகுமே தவிர, ஆனா ஃபீல் இருக்கும். இந்த 3 வந்து கண்டிப்பா இருக்கும், இந்த 3 வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப நாம ரெகுலரா இருக்கிற இடத்துலயே சவுண்ட பத்தி நாம எழுதல, அங்க கேட்கிற சவுண்ட பத்தி நாம, அதாவது நான் இருக்கிற பொருட்கள் தான் எழுதுனேன் சொல்ல சொன்னேன். ஆனா இப்ப ஒரு கிளாஸ் டீச்சர் இப்படி எழுதுறாங்கன்னு வைங்க, அங்க இருக்கிறதுல எனக்கு மேஜை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பசங்க வந்து கை தட்டுறப்போ மேஜை தான் தட்டுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது சவுண்ட் ரிலேட்டட். உங்களுக்கு புரியுதா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது 5 விதமான இன்ஃபர்மேஷன் நமக்காக காத்துட்டு இருக்கு. நமக்கு எது பிடிக்குதோ, நமக்கு எது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கோ அதை மட்டுமே நாம எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் டெலிட் பண்றோம்.
மீதி எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு டெலிட் பண்றோம் அல்லது கவனிக்கிறதே இல்லை. ஸோ அப்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து இனிமே எங்க போனாலும் 5 விதமான விஷயங்களையும் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பேங்க்குக்கு போறீங்க, நாளைக்கு பேங்க்குக்கு போறீங்கன்னு நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பேங்க்ல விஷுவல் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் அந்த பேங்க்ல என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது, அப்புறம் அங்க இருக்கிற ஃபீல் எப்படி இருக்கு, எப்படி பேசுறாங்க, சிரிச்சு பேசுறாங்களா இல்ல எப்படி பேசுறாங்க, யாரு என்ன எப்படி சிரிச்சு பேசுறாங்க இது. அதுக்கப்புறம் அங்க வந்து சில பேங்க்ல நீங்க போனீங்கன்னா கஸ்டமரா இருந்தா காஃபி டீ ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்தது, ஸ்மெல் எப்படி இருந்தது, இந்த மாதிரி, அல்லது வாட்டரே கொடுத்தா கூட அது எப்படி இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இது 5ஐயும் இனிமே பார்க்கணும். அது அதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் திரும்ப அப்புறம் உங்கள்கிட்ட வரேன். தேங்க்யூ. சரி சரி. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் புரிகிறதா நான் சொல்றது? உங்கள்கிட்ட 5 சென்ஸ் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு சென்ஸோ 2 சென்ஸோ இருக்கு. அந்த 2 சென்ஸ் சார்ந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நாம போகிற நிகழ்வுகள்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறீங்க. மீத 3 இன்ஃபர்மேஷனை, 3 சென்ஸ் சார்ந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து எடுக்கிறது இல்லை. அப்ப எடுக்கிறது இல்லைன்னும் போது யூ ஹவ் லாஸ்ட் இட். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே வரல, பிகாஸ் யூ ஹவ் நெவர் அப்சர்வ். நீங்க ஏன் அப்சர்வ் பண்ணல? பிகாஸ் உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வர தெரியல, இந்த நிமிஷம் வர தெரியல. ஆனா இனிமே ஒரு இடத்துக்கு போனா 5 சென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பினுடைய எஃபெக்டிவ் அப்சர்வர். எஃபெக்டிவ் அப்சர்வர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா 5 சென்ஸ்லையும் பார்க்க ஆரம்பிக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து இனிமே இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்க வேண்டிய முதல் விஷயம். நீங்க எஃபெக்டிவ் அப்சர்வரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா 5 சென்ஸ்லையும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை நீங்க வந்து எனக்கு சொல்லணும். 1 2 3 4 5 அப்படின்னு போட்டு இந்த 5ம் அங்க நடக்கிறத கவனிச்சா நாம வந்து எஃபெக்டிவ் அப்சர்வரா மாறிடலாம். சார், இப்ப இது வந்து நார்மலா நான் சொன்னேன். இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல போறேன். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்கீங்களா? யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் ரெடியா இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை நான் பேசுறதுக்கு ரெடி. இந்த எஃபெக்டிவ் அப்சர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் ரூம்ல எப்படி வரும் அப்படின்றத இப்ப நாம பண்ண போறோம், லைவா பண்ண போறோம். So who is ready? Who is ready? Who is ready? எந்த ஸ்டூடெண்ட் ரெடி? நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆமா பூமதி அம்மா, உங்கள்கிட்ட கூட நான் வந்து ப்ரொஃபஷன் சார்ந்து பேசும்போது வரணும். நான் வரலாமா? நீங்க பூமதி அம்மா ரெடியா? உங்கள்கிட்ட நான் கூப்பிடலாமா? உங்களை நான் கூப்பிடுறேன்னா ப்ரொஃபஷன் சார்ந்து பேசுறதுக்கு உங்கள்கிட்ட பேசுவேன். ஸ்டூடெண்ட் சம்பந்தமா பேசுறது நித்திலன் ரெடி. நான் நித்திலன்ட்ட பேசுறேன். பிரபாகரன் சார், உங்களுடைய கேமரா வந்து ஆன்ல இருக்கா? உங்களோட கேமரா ஆன்ல இருக்குன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். எஸ், உங்களோட கேமரா ஆன்ல இருக்கு. ஸோ உங்களை நான் கூப்பிடுறேன். ஓகே, நான் இப்போ வந்து நித்திலன்ட்ட பேசுறேன். அடுத்தது வந்து பூமதி அம்மா, நீங்க ரெடின்னு போட்டீங்கன்னா உங்களை கூப்பிடுறேன். ஒரு ப்ரொஃபஷன் சார்ந்த ஒருத்தங்க எனக்கு வந்தா அந்த நம்பர் கூப்பிட்டுங்களா? சுமதி கூப்பிடுறீங்களா சார்? நான் உள்ள இருக்கேன். அது லேப்டாப்ல லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஓகே. எஸ், சுமதி மேடம் கூப்பிடுறேன். இப்போ வந்து ஓகே பூமதி அம்மா, அடுத்து நான் உங்களை கூப்பிடுறேன். உங்கள்கிட்ட நான் பேசுறேன். ஓகே, ரேவதி பாலச்சந்திரன், நாங்க எல்லாரும் ஓல்ட் ஏஜ் ஸ்கூல் தானே தலைவரே. வணக்கம். வணக்கம் நித்திலன். ஹாய் அங்கிள். கேக்குதா? கிளியரா கேக்குது அங்கிள். சரி, இப்ப நம்ம வந்து இதெல்லாம் படிக்கிறோம், இந்த 5 சென்ஸ் படிக்கிறோம். ஆனா கிளாஸ்ல எனக்கு எப்படி படிப்புல அத வந்து ஓகே அங்கிள். ரெடியா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிளாஸ் எல்லா வாத்தியாரும் சயின்ஸ் கிளாஸ் அங்கிள். சரி, சயின்ஸ் கிளாஸ் ஏன்? ஏன்னா இது
சயின்ஸ் மேம் வந்து அந்த டாபிக் அந்த இப்ப லெசன் 1னா அந்த லெசன் 1 பிளஸ் அந்த புக்ல இருந்து அவுட்டர் இன்ஃபர்மேஷனே எனக்கு எடுத்து சொல்லி தருவாங்க அங்கிள். சரி சரி. சொல்லி தர்ற டீச்சர் வந்து மேலா ஃபீமேலா? ஃபீமேல் அங்கிள். ஓகே. இப்ப அவங்க சொல்லி தர்றதுல எது பிடிக்கும்? அவங்க சொல்லி தரதுல மீன்ஸ் எனக்கு எந்த மாதிரி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அங்கிள். இல்ல இப்ப நடத்துறாங்க கிளாஸ் நடத்துறாங்க. இப்ப மத்த டீச்சரை விட இந்த டீச்சர் ஏதோ ஒரு இதுல பிடிக்கும் இல்லையா? அதனாலதானே அந்த கிளாஸ் அவங்க அந்த பேசுற விதம், அதுக்கப்புறம் அவங்க எனக்கு குடுக்குற ஆக்டிவிட்டிஸ் தான் அங்கிள் பிடிக்கும். ரைட். இப்போ ஒரு விஷயம் நம்ம மனசுல அவங்க பேசுகிற விதம் அப்படின்னு சொல்றது ஆடிட்டரி சென்ஸ். கரெக்டா? என்ன அங்கிள்? நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஆடிட்டரி சென்ஸ். ஓகே அங்கிள். புரியுதா? அவங்க பேசுறது அந்த சென்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். அந்த சென்ஸ் நாம பார்த்தோம் இல்லையா? ஆமா அங்கிள். அதுல ஒரு சென்ஸ் வந்து பேசுறது அந்த குரல். ஓகே அங்கிள். கரெக்டா? அது ஒண்ணு. அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா அங்கிள். அது வந்து ஒரு விதமான ஃபீல். ஒரு புதுசா நம்ம எஸ் அங்கிள். ஆமா அங்கிள். இப்ப அது இல்லாம வேற என்ன? அது இல்லாம வேற எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற அவங்க இந்த விஷயம் தான் அங்கிள் அவங்க கிட்ட எனக்கு பிடிக்கும். ரைட். இப்ப ரெண்டு தான். புரியுதா? ஓகே அங்கிள். இப்ப இனிமே அந்த சயின்ஸ் கிளாஸ்க்கு போகும்போது இருக்கட்டும் அவங்க விளையாட்டு அவங்க ஹாய் சொன்னா ரெடி ஆயிடும். அவங்கள்ட்ட காமிங்க. யாழ்னி ஹாய் சொல்ற ஜெய் அங்கிள். ஹாய் சொல்லு. ஹாய் ஜெய் அங்கிள். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜெய் அங்கிள். விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆமா ஜெய் அங்கிள். சரி, நான் இவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வரேன். சரி அங்கிள். பாய். இப்போ நிக்கிலன் சொல்லுங்க அங்கிள். இப்போ நான் சொல்றேன் கேக்குறீங்களா? அவங்க பேசுற குரல் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அங்கிள். அடுத்தது வந்து அவங்க கொடுக்குற எக்ஸர்சைஸ். எஸ் அங்கிள். இந்த ரெண்டு சென்ஸ் தான் நீங்க ஸ்கூல்ல. எஸ் அங்கிள். இன்னும் ஒரு சென்ஸ் வந்து பெண்டிங். அது வந்து விஷுவல். நான் சொல்ல மறந்துட்டேன் அங்கிள். விஷுவல்னு சொல்லும்போது தான் அங்கிள் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது மறந்துட்டேன்னா அந்த வேர்ட் சொன்னோடனே ஞாபகம் வந்துரும் அங்கிள். அவங்க வந்து எப்போதும் மத்த டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி தராம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிளஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வச்சு செஞ்சு சொல்லி தருவாங்க அங்கிள். ரைட். இதுதான் விஷுவல். நீங்க பார்த்து கத்துக்குவீங்க. எஸ் அங்கிள். இப்ப நான் சொல்றேன் நல்ல கவனிங்க. பார்த்து கத்துக்குவீங்க. அவங்க சொல்ற வாய்ஸ் எக்ஸலண்ட், அதனால அது சொல்ற விதம் அதை கத்துக்குவீங்க. அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கறதுனால ஃபீல் பண்ணி கத்துக்குவீங்க. இந்த மூணு பண்றதுனால தான். ஆமா அங்கிள். கரெக்டா? ஆமா அங்கிள். ஓகே. இப்ப ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பிடிக்காம இருக்கோம், அது கம்மியா இருக்கு. ஆமா அங்கிள். அந்த சப்ஜெக்ட்ல அந்த டீச்சர் வேணா இத பண்ணாம விட்டுருப்பாங்க. ஆனா இனிமே நாம பண்ணி கத்துக்கலாம். ஓகே அங்கிள். சோ பிராக்டிகலா எடுத்து விஷுவலா பார்த்தோம் வைங்களேன். நீங்க வேற ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்க ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க. மேக்ஸ்ல அல்ஜீப்ரா அங்கிள். சரி. இப்போ அல்ஜீப்ரா வந்து
நீங்க ஒரு சம் போட்டு முடிச்சிடும், கரெக்டா போட்டு முடிச்சிடும். அத ஒரு போட்டோ எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அது என்னது? அப்ப அந்த மெமரி ஆமா அங்கிள். அது வந்து விஷுவலா ஸ்டோர் ஆகும். ஓகே அங்கிள். அப்புறம் அல்ஜிப்ராவை போடும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், சொல்லிக்கிட்டே போடுவாங்க. ஆமா அங்கிள். 2x 3y அப்படின்னு சொல்லிட்டே போடுவாங்க. அது வந்து ஆடிட்டரி. ஓகே அங்கிள். திடீர்னு எக்ஸசைஸ் கொடுக்கறதால நல்லா இருக்கும். வித்தியாசமான அது மாதிரி வித்தியாசமான இடங்கள்ல போடுவாங்க. ஓகே அங்கிள். இப்ப நீங்க வந்து காலையில எந்திரிச்சதும் ஒரு அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் போடுவாங்க. அல்லது ஃப்ரெண்ட் பேசிட்டு பாய் சொல்லுங்க, பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வித்தியாசமான எக்ஸசைஸ் பிடிக்கும். ஓகே அங்கிள். புரியுதா? புரியுது அங்கிள். ஓகே. சோ இப்ப சயின்ஸ் கிளாஸ்ல 3 விஷயம் இல்லாதத மேத்ஸ் கிளாஸ்லயும் நம்ம ஃபாலோ பண்றோம். டீச்சர் பண்ணலனா போறாங்க. ஆனா நம்ம ஓகே அங்கிள். புரியுதா? ஓகே அங்கிள். கிளியர் அங்கிள். ஓகே, थैंक यू. ஓகே, அதுல வந்து கொஞ்சம் எக்கோ அடிச்சதெல்லாம் உண்மைதான். நானும் பார்த்தேன். அவங்களுக்கு நார்மலாவே கூப்பிடும் போது அந்த எக்கோ வருது. அடுத்த தடவை எக்கோ வராம இருக்கிறதுக்கு என்னவோ அது கொஞ்சம் பண்ணிக்கோங்க சுமதி பிரபாகரன் மேடம். இப்போ உங்களுக்கு புரியறதா நான் சொன்ன விஷயம்? ஸோ நீங்க ஒரு சப்ஜெக்ட் மேத்ஸ்ல ஃபீல் எப்படி, மேத்ஸ்ல வந்து இப்போ சயின்ஸ்ல வந்து அந்த பையனுக்கு தான் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, அந்த பையனுக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னது நித்திலனுக்கு வந்து சயின்ஸ்ல எக்ஸசைசஸ் வந்து நிறைய கொடுத்தா அவருக்கு பிடிக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ். இப்ப மேத்ஸ்ல அவருக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, டீச்சரை போய் நம்ம குறை சொல்ல போறது இல்லை. நாம என்ன பண்ண போறோம்னா டிஃப்ரெண்டான எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் டைம்ல, வித்தியாசமான நேரங்கள்ல, காலையில எழுந்ததும் ஒரு அல்ஜிப்ரா எக்ஸசைஸ், இல்லைன்னா மதியம் லஞ்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அல்ஜிப்ரா எக்ஸசைஸ், அந்த மாதிரி பண்ணணும்னு வைங்களேன். அப்ப அவருக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் போது ஒரு ஃபீல் வரும். தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவருக்கு டிஃப்ரெண்டா வேணும் எக்ஸசைஸ். அதனாலதான் சயின்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அது சயின்ஸ் அவருக்கு டிஃப்ரெண்டா வேணும், அதனால பிடிச்சிருக்கு. அப்படின்றதுனால மேத்ஸ்ல டீச்சர் நடத்துறாங்க, நடத்தல, அது நமக்கு தேவையில்லை. நம்ம டிஃப்ரெண்டா பண்ணி பார்க்கலாம். அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் எடுத்து சில குழந்தைங்களாம் இருக்காங்க, அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் வந்து மேல இருந்து கீழே ஆன்சர் எழுதுற மாதிரி அதனுடைய ஆன்சர்ல இருந்து கீழே மேல போவாங்க. உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு புரியறதா இந்த 5 சென்ஸும்? அதாவது ஒரு விஷயம் நாம பார்க்கும் பொழுது 5 சென்ஸனுடைய தகவல்களும் அங்க வெயிட்டிங்ல இருக்கு. ஒருவேளை ஸ்மெல்லும் டேஸ்டும் இல்லைன்னு வைங்களேன், அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் டேஸ்ட் எல்லா இடத்துலையும் வரணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஆனா நிச்சயமா விஷுவல், ஆடிட்டரி, கெனஸ்தட்டிக், அதாவது ஃபீல், விஷுவல் பார்க்கறது, பார்வையில, அல்லது கேட்கறது, அல்லது உணர்வது, இந்த 3 இல்லாத ஒரு விஷயம் இல்லவே. இப்ப யாரோ ஒருத்தங்க பிளைண்டுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து கேட்கறதும் உணர்றதும் அதிகமா இருக்கும். யாரோ ஒருத்தங்களுக்கு காது கேட்கலன்னு வைங்களேன், அவங்களுக்கு பார்க்கறதும் உணர்றதும் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். காது கேட்கலன்னா உங்க உதடு பேசுறத வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் இங்கதான் வருது. இந்த 5 சென்ஸ் இல்லாத ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்கல. 5 சென்சஸும் எல்லா பக்கமும் இருக்கு, எல்லா ஆக்ஷன்லயும் இருக்கு. நீங்க இந்த 5 சென்ஸ்லயும் கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா போகிற இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து தெரிந்தோ தெரியாமலோ சில சென்சஸை விட்டுருவோம். சில சென்சஸை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு தெரியாம விட்டுருவோம்.
அல்லது நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நமக்கு வந்து இப்போ அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு சயின்ஸ் கிளாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிச்சிருக்கு? இதுதான் காரணம். அப்ப அந்த காரணங்களை எடுத்து மற்ற கிளாஸ்லயும் அவர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா மற்ற கிளாஸஸும் அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்சர்வேஷன் ஹேஸ் ஹியூஜ் பவர். ஒரு கிளாஸ்ல இதை அப்சர்வ் பண்ணி, ஓ இதனாலதான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டா அதை மற்ற சப்ஜெக்ட்லயும் பண்ண ஆரம்பிச்சோம்னா we can score more marks. இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ கேன் நவ் பாசிபிளி டாக் டு இவங்க பூமதி அம்மா. ஸோ த கிளையண்ட் பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு குட் ஈவினிங் சொல்லுங்க. இப்போ உங்களோட கிளையண்ட் கிளியரா கேக்குதா? எனக்கு இங்க வந்து வந்து பிரேக் ஆகி வரீங்க. உங்களுக்கு கேக்குதா? ரைட். உங்களோட கிளையண்ட்ல வந்து இப்ப ஏதோ ஒரு கிளையண்ட வந்து நீங்க ஏதோ ஒரு கிளையண்ட வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருப்பீங்க. அவங்க வந்து உங்கள்ட்ட பேசி நீங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் முடிச்சு ஹாப்பியா அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த தீர்வை கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த தீர்வை கண்டுபிடிச்ச அந்த அந்த நிகழ்வை இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த 3 சென்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப டாமினண்டா இருக்கு? பார்க்கறது ஃபர்ஸ்ட், கிளையண்டோடைய என்ன கண்டிஷன்ல அவங்க வர்றாங்க, அவங்க ஃபீலிங் எப்படி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்குவோம். அது வந்து காது கொடுத்து கேட்கறது ஆடிட்டரியில வந்துருது. ரைட். ஆமா. மூணாவது அவங்க அது சம்பந்தமா என்ன பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு வாங்கி ஃபர்ஸ்ட் பாத்துக்குவோம். பார்த்து அவங்களுக்கு என்ன தீர்வை கொடுக்கணும்னு நாம சொல்றது அல்லது பேசுறது வந்து உணர்றது. கரெக்டா? அடுத்து உணர்றது. இப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு கேஸ வந்து உங்களை நோக்கி வந்த ஒருத்தங்களுக்கு தேவையான தீர்வுகள் எல்லாம் கொடுத்து அவங்களை ஹாப்பியா அவங்க என்ன எதை நோக்கி வந்திருந்தாலுமே அதை அவங்க அடைஞ்சு சந்தோஷமா அவங்க திரும்பி போறப்ப இந்த 5 சென்ஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. இந்த 5 சென்ஸ் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்திருக்கும். அதனாலதான் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க அல்லது அவங்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணிருப்பீங்க. ஆனா அதே நீங்க சில இடங்கள்ல அதை பண்ண முடியாம போயிருக்கும். அதாவது கிளையண்டோட பண்ண முடியாம போயிருக்கும். இப்ப உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இருந்து சில விஷுவல் க்ளூஸ வந்து நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. பாக்குறதுல சில விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பீங்க அல்லது கேட்கறதுல சில விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பீங்க அல்லது அவங்க உணர்வுகளை நாம புரிஞ்சுக்கிறதுல சில விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பீங்க அல்லது அவங்களுக்கு ஸ்மெல் டேஸ்ட் என்ன வேணா இருக்கலாம். எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கலைங்கன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்குலாம் ஸ்மெல் பிடிக்காது. வீட்டுல வந்து எங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு ஸ்மெல் பிடிக்கலன்றதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும். அப்ப அதை பத்தி நம்ம கேட்காம விட்டுருப்போம். அதை பத்தி அந்த இன்ஃபர்மேஷனை தெரியாம விட்டுருப்போம். நம்ம அப்சர்வ் பண்ணல. நம்ம அப்சர்வ் பண்ணாததுனால அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாம போயிடுச்சுன்றது உண்மை. சோ அப்ப அப்சர்வேஷன்ல இன்னையில இருந்து 5 விதமான விஷயங்களையும் முதல்ல அப்சர்வ் பண்ணாதான் அந்த கம்ப்ளீட் பிக்சரே கிடைக்கும். நீங்க எக்ஸலண்டா முடிச்சது எல்லாமே இந்த 5 விதமான விஷயங்களையும் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணிதான் முடிச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. அப்ப ப்ரொஃபஷன்ல இன்னையில இருந்து நீங்க யார பார்த்தாலும் எங்க எதை பேசினாலும் ப்ரொஃபஷனை நான் சொல்றேன். ப்ரொஃபஷனல் ஈவன் கோர்ட் ரூமுக்கு போனா கூட இப்ப நீங்க நாளைக்கு வாதாட போறீங்க ஒரு இடத்துக்குன்னா இந்த 5 இன்ஃபர்மேஷனும் இருக்கான்றது நீங்க யோசிக்கிறதுதான் பிரைமரி. டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருக்கா, என்ன வார்த்தைகளை நான் சொல்ல போறேன், அது சொன்னா என்ன மாதிரியான ஃபீலை வந்து கிரியேட் பண்ணும், அப்ப என்ன மாதிரியான ஃபீலை கிரியேட் பண்ணா அது என்ன ரிசல்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம செய்யாம இல்ல, நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த 5 கிளாசிபிகேஷன்ல யோசிச்சு செஞ்சிருக்க மாட்டோம். அப்சர்வேஷன் இங்கதான் வரும். இனிமே வந்து நம்ம ஒரு 5 கோடு போட்டு இந்த 5ம் டிக்கான்னு பார்த்துட்டே போலாம் ஒரு கேஸ பிரசன்ட் பண்றதுக்கு.
எஸ் எஸ் வெரி நைஸ். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நைட் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் எப்படி என்ன பார்ப்பேன்னா, வாட்டர் ஃபாஸ்டிங்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, விஷுவலா முதல்ல அந்த முகத்துல தேவையில்லாத சதைகள்லாம் குறையறத அழகா பார்க்க முடியும். முகத்துல, உடம்புல அந்த தேவையில்லாததுக்கு நகர்றத கிளியரா உணர முடியும், பார்க்க முடியும் முதல்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நீங்க அதிகம் பேசுறத குறைப்பீங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. பேசுறது வந்து தவிர்த்துருவோம் நாம. உண்மை. ஏன்னா பேசுனா எனர்ஜி. ஆமா. சோ இது ரெண்டாவது விஷயம். அடுத்தது வந்து வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறப்ப நமக்குள்ள ஒரு அபரிமிதமான ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு 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 உணர்வு. அந்த உணர்வு வந்து சொல்ல முடியாது வெளியில. அது ஒரு பேலன்ஸ்டா ஒரு அழகான ஃபீல் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்மெல்லும் டேஸ்டும் நமக்கு தேவையே இல்லை. அந்த அந்த 3 நாட்களோ 2 நாட்களோ நமக்கு ஸ்மெல்லும் டேஸ்டும் தேவையே இல்லை. அப்ப இந்த 5 அப்சர்வேஷனை பண்ணுனா வாட்டர் ஃபாஸ்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாம். எஸ் எஸ். இந்த 5 அப்சர்வேஷனை பண்ணல அப்படின்னா நீங்க எத்தனை தடவை வாட்டர் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணாலும் வித்தின் 6 hours 8 hours போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அல்லது வேற ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஃபெயிலியர் ஆயிடும். எஸ். உங்களுக்கு உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த அப்சர்வேஷன் இல்ல. இந்த அப்சர்வேஷன் தான், இந்த அப்சர்வேஷன் சிறப்பா பண்றவங்க தான் எஃபெக்டிவ் அப்சர்வர் அப்படின்னு மாறுவாங்க. இப்ப நாளைக்கு காலையில நீங்க ஒரு கிளையண்ட பாக்குறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இந்த 5 கிளாசிபிகேஷனும் ஓடும். விஷுவலா இவங்க எப்படி இருக்கு, இவங்க சொல்ற வார்த்தைகள் எப்படி இருக்கு, இவங்களோட ஃபீல் என்ன, இவங்களுக்கு டேஸ்ட் ஸ்மெல்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அல்லது டேஸ்ட் ஸ்மெல் சார்ந்ததான் ப்ராப்ளமா. சில பேர் நிறைய டிவோர்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், கணவர் வந்து குடிச்சிட்டு வர்றது என்னால தாங்க முடியாதுன்னு. அவங்களுக்கு மத்த எதுவுமே ப்ராப்ளம் இல்ல, அந்த குடிச்சிட்டு வர்ற ஸ்மெல் அல்லது சிகரெட் குடிச்சிட்டு வர்ற ஸ்மெல் ஒண்ணுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. சோ சில கப்பிள்ஸ் வந்து இதை சொல்ல மாட்டாங்க, சொல்லாம மத்த ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது நான் கேட்பேன், பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கா மேடம் அப்படின்னா, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தா அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். சோ அந்த அப்சர்வேஷனை நோக்கி நான் போகலைன்னா அந்த கவுன்சிலிங் சக்சஸ்ஃபுல்லா வராது. காரணம் வேற எதையோ நான் வேற எங்கேயோ அடிச்சிட்டு இருந்தா எப்படி சக்சஸ்ஃபுல்லா வரும்? சோ நீங்க எஃபெக்டிவ் அப்சர்வரா மாறணும் அப்படின்னா ப்ரொஃபஷனை பொறுத்தளவு 5 சென்ஸ்லயும் இனிமே அதை கவனிக்க ஆரம்பிக்கும். கரெக்டா யூஸ் பண்ணணும். எஸ், தேங்க் யூ. உபயோகமா இருக்குமா உங்களுக்கு இது? 100%. நாட் ஓன்லி இன் ப்ரொஃபஷன், எங்க போனாலும் இதை ஞாபகம் வரும் இனிமேல். ஆமா, அது வந்து எங்கேயுமே நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பொருளை வாங்க போறீங்க, ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போறீங்க, உங்களை அறியாம உங்களுக்கு வாங்கணும்னு தோணிடுச்சுன்னா இப்ப ஒரு 5 செகண்ட்ஸ் கொஞ்சம் பின்னாடி நேத்து பார்த்தோமே அதை பண்ணிட்டு, PAUSE பார்த்தோம்ல நேத்து, அதை பண்ணிட்டு எதனால இப்ப நமக்கு வாங்க தோணுது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். விஷுவல்ல நீங்க வந்து உங்களை இழுத்திருப்பாங்க, அல்லது அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அதுல நீங்க உங்களை அறியாம நீங்க போய் டக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கும். அது அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்துலயே ஒரு போஸ்டர் இருக்கும், அந்த போஸ்டர்ல இருக்கிற மாடல் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் அது பார்த்ததும் நமக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்கே. அல்லது அவங்க ஒரு அழகா ஒரு காஃபி கொடுத்திருப்பாங்க, அந்த கடையில ஒரு காஃபி கொடுத்திருப்பாங்க, அந்த கடையில இருக்கிற பர்ஃபியூமோட ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம வீட்லயும் அதே பர்ஃபியூம், அதுக்கு ரிலேட்டடா அதே மாதிரி போட்டிருப்போம். சில சமயம் அந்த இசை, இந்த காரணங்களால நம்ம வாங்கிருக்கோம். ஆமா, உண்மைதான். சொல்லுங்க. சில சமயம் அந்த கடையில அப்படியே மெலிசா இசை ஓடிட்டு இருக்கும், அந்த கடைக்கு போலான்னு. கண்டிப்பா அந்த மியூசிக் பிடிச்சிருக்கும். சோ இந்த 5 காரணங்களால தான் நம்ம அதை டக்குன்னு வாங்குறோமே தவிர, நமக்கு உண்மையிலேயே தேவையான ஒரு கேள்வி கேட்டோம்னா தேவையில்லை, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தோம்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, தேவையில்லை, இருந்தாலும் பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், கரெக்ட் தான். அது வந்து இது இப்ப நம்ம கிட்ட இந்த அப்சர்வேஷன் இருந்ததுன்னா வாங்க மாட்டோம், யோசிப்போம். ஆமா, அதுக்கப்புறமும் வாங்குவோம், ஆனா செக் பண்ணிட்டு வாங்குவோம். இதுதான் அந்த எஃபெக்டிவ் அப்சர்வரோட பவர். அவர் செக் பண்ணுவார், இந்த 5ல எங்க வந்து நான் வந்து அட்ராக்ட் ஆனேன், எனக்கு உண்மையிலேயே இது தேவையா அப்படின்றது கேட்டு அப்புறம் வேணும்னா வாங்குவோம். தேங்க்யூ. வெரி நைஸ். தேங்க்யூ ஆல். எல்லாத்துக்கும் தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கபிலனை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ.
ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த 5 சென்சஸ்ல தான் நீங்க வந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறீங்க. அப்போ 5 சென்சஸ்ல அப்சர்வ் பண்றத முதல்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எங்க போனாலும் எது நடந்தாலுமே 5 சென்சஸ்ல நீங்க வந்து அப்சர்வ் பண்றது அப்படின்ற அப்சர்வேஷனுடைய பிரைமரி விஷயம் இதுதான். அப்புறம் நாளைக்கு ஹவு அப்சர்விங், அதாவது ஹவு டு அப்சர்வ், நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும்போது நம்மள அறியாம சில தப்பெல்லாம் பண்ணிடுவோம். அதெல்லாம் இல்லாம எப்படி அப்சர்வ் பண்றதுன்றது நாளைக்கு பார்ப்போம். அப்ப அந்த அப்சர்வேஷன், இப்ப வந்து அப்சர்வேஷனுக்கு பேசிக் இதுதான். இது இருந்தாதான் அப்சர்வேஷன் நடக்கும், நடக்காது. நாளைக்கு ஹவு டு அப்சர்வ் பார்ப்போம். அதுல வந்து நீங்க கேட்கிற சில கேள்விகளுக்கு பதிலாம் கிடைச்சிடும். இப்போ இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே டைப் பண்ணா நான் உடனே ஆன்சர் பண்றேன். பேரலா வந்து செஷன் எப்படி இருந்தது அப்படின்றதையும் டைப் பண்ணலாம். அண்ட் செஷன் கம்ஸ் டு an end now. முடிக்க போறேன். 2 விஷயம் நான் கவனிப்பேன் இங்க ஸ்கிரீன்ல. ஒண்ணு உங்களுடைய ஃபீட்பேக், இன்னொன்னு வந்து கேள்விகள் இருந்தா கேள்விகளை வந்து உடனடியாக நீங்க டைப் பண்ணுங்க. ஷர்மிளா மேடம், உங்களோட கிளாரிபிகேஷன் வேணும்னா நீங்க வந்து டைப் பண்ணலாம். டைப் பண்ணீங்கன்னா நான் உடனே சொல்றேன். 2 விதமான பதில் நீங்க இங்க டைப் பண்ணலாம். ஒன்று ஹவு த செஷன் வெண்ட், இன்னொன்னு வந்து உங்களோட கேள்வி பதில் ஏதாவது இருந்தா. It is like corporate session, great gift to all. Yes. அப்சர்வேஷன் வந்து எவ்வளவு பெரிய பவர் அப்படின்றது இது பார்ட் 1, பார்ட் 2 முடிஞ்சு மேபி ஐ டோன்ட் நோ பார்ட் 3 வருமானு தெரியல. அது முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸலண்ட். எனி குயிக் எக்ஸாம்பிள் ஃபார் டெமோ ஆஃப் அப்சர்விங் 5 சென்சஸ்? மகேந்திரன் பெரியசாமி, நான் உங்களை இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் விஷுவலா என்ன பார்க்கிறேன், என்னுடைய குரல் எப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த குரலுக்கு என்ன மாதிரியான ஃபீல் அங்க உருவாகுதுன்னு பாக்குறேன். கிரீன் டீ வந்து என்னுடைய டேஸ்ட், இந்த ஸ்மெல், இது 5ம் சேர்ந்ததுதான் இந்த பிரசன்டேஷன். இந்த 5ம் சேர்ந்துதான் இந்த பிரசன்டேஷன் நான் பண்றேன். மகேந்திரன் பெரியசாமி, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த 5ம் சேர்ந்து இங்க பிரசன்ட் பண்ற மாதிரியே நான் வேறு இடத்துல ஒரு பிரசன்ட் பண்றதுக்கு போகும்போதும் என்னுடைய அப்சர்வேஷன் இந்த 5 சென்ஸ்லயும் முதல்ல இருக்கா அப்படின்னு யோசிப்பேன். என்னுடைய இப்ப விஷுவல் நான் கரெக்டா, எனக்குன்னு ஒரு விஷுவல் சென்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பிக்சர் இருக்கும் இல்லையா, அது இருக்கா? என்னுடைய வாய்ஸ், நான் சொல்கிற விதம் சரியா இருக்கா? இது என்ன விதமான ஃபீல நான் பண்ற பிரசன்டேஷன் கிரியேட் பண்ண போகுது, சரியா இருக்கா? அப்புறம் வந்து அங்க நான் சாப்பிட போகிற விஷயம் என்ன, எனக்கு பக்கத்துல நான் வகித்துக் கொள்ள போகிற விஷயம் என்ன, ஸ்மெல் அது என்ன. ஒருவேளை சில நேரங்கள்ல அந்த ஸ்மெல் எனக்கு ஓகே இல்ல எனக்கு கிடைக்கல அப்படின்னா சம்டைம்ஸ் ஐ யூஸ் பர்ஃப்யூம். அந்த சில பர்ஃப்யூம் வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன், பேக்ல இருக்கும், அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 5 சென்ஸனுடைய அப்சர்வேஷன் முதல்ல என்ன நான் அப்சர்வ் பண்றது, போகிற இடங்கள்ல அப்சர்வ் பண்றது, இது நடந்துருச்சுன்னாலே உங்களுடைய அவுட்கம் வந்து எக்ஸலண்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர் யூ. ப்ளீஸ் 5 பாயிண்ட் எக்ஸாம்பிள். ராமலிங்கம் சார், அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் டிஃபர்ஸ், ஹவு டு கேப்சர் ஆர் பிரிங் பேலன்ஸ் as 20%. அப்படி கிடையாது. 5 into 20 100 கிடையாது. 5 into 100 500. யோகராஜ், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 5 into 100 500. அப்படித்தான் அது. Unwanted also stored no if we observe 5 senses. Of course, unwanted நாளைக்கு பார்க்கலாம். Unwanted வந்து 5 senses உள்ள போறதுனால தான் நல்லா ஜம்முன்னு ஸ்டோர் ஆகுது. Wanted வந்து 5 sensesல உள்ள போகாததுனால தான் ஸ்டோர் ஆகல. So sometimes singing songs will make us happy. What will that come in feel? Auditory and feeling. Auditory and feeling. That is for Asha Bhagiraj. Really missed a few senses due to associate mode. One more effective learning in the session. Good feel. Excellent session. So many points covered in life. Thank you. More insights on VAK. இனி எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இந்த 5 தான் நினைவில் இருக்கும். What about emotional observation? நாளைக்கு பார்ப்போம் மேடம். Emotional observation is a disturbance. நாளைக்கு வந்து what to do, what not to do பண்ணுவோம். What to do, what not to do பண்ணுவோம் observationல. அது நாளைக்கு பண்ணுவோம். So 5 PM family is gifted. Another great session, great learning. Session was great, sir. My 2 senses are strong. 3 other senses have to be improved. அவ்வளவுதான். நிரஞ்சனா மணிகண்டன் அதை கரெக்டா எடுத்தீங்க. Useful session, sir. Thank you. Excellent, great, sir. ஒரு corporate seminar attend பண்ண feeling. Thank you. Session is awesome. Already they are in our in the mind. Okay.
செஷன் எல்லா ஃபீல்ட்லையும் வளர்ந்தேன், டேஸ்ட் மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இனிமையா இருந்தது. வெரி குட். செஷன் அருமையாக இருந்தது. பல விஷயங்களை நேரில் பார்க்குற மாதிரியே சொன்னீங்க. தெரியாமலேயே நடந்தவைகள் இனி சொன்னா எல்லா விஷயங்களும் ஞாபகம். தட்ஸ் இட். Anna, when you told, I was listing down the things from main door. After assigning the senses, I found visual is more. I haven't picked up the things randomly. How it helps me to find the dominant sense, any inputs. விஷுவலா நீங்க டாமினண்டா இருக்கிறதுனால தான் அந்த திங்ஸ், விஷுவல் சம்பந்தப்பட்ட திங்ஸ்லாம் வருது. இன்னைக்குல இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஷர்மிளா ஜெயக்குமார், இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆடிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்க அப்சர்வ் பண்ணணும் வீட்டுக்குள்ள. அதே மாதிரி ஃபீல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்க அப்சர்வ் பண்ணணும். ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன ஃபீல் நமக்கு கிடைக்குதுன்னு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு அங்க வந்து ஸ்மெல் டேஸ்ட்ல என்ன இருக்கு, என்னென்னலாம் இருக்குன்னு அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அதெல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் டாமினண்டா இல்லை. ஸோ டேக் கேர். Awesome. Yes, you did. Thank you. Living in the present time too. நிகழ்கணத்தில் நிகழ்வோம். வெரி குட். முக்கியமாக நான் தெரிந்து கொண்ட விஷயம், எந்த பொருளையும் வாயப்பட்டு after realizing pause, now entering observation, then to water fasting, goal, skill, transformation. வேற மாதிரி மாறிடுச்சு என்னுடைய நாட்கள். Thank you is simple word. Great sir. Many of my friends watching in my page watch party. Very good. Thank you. Thank you. True. Are we okay? எதையும் நினைத்தவுடன் செய்வதோ வாங்குவதோ கூடாது என்பதை நீங்க நினைச்ச உடனே வாங்க வேண்டாம். இந்த ஒரு 5 சென்சஸ்ல அப்சர்வேஷன் பண்ணிட்டு அப்புறம் வாங்குங்க. தேவையா தேவையில்லையான்றது முடிஞ்சிடும். 5 PM live 5 senses. ஞாபகம் வச்சுங்க. இனிமே 5 PM live 5 senses. Realize that I am missing other 2 senses. Great session today. Are we the addicts of these 5? We are not addicts. We are the products of 5 senses. Jayalakshmi madam. இந்த 5 சென்ஸ் இல்லைன்னா நாம இல்லை. இந்த 5 சென்ஸ் இல்லைன்னா நாம இல்லை. ஸோ இந்த 5 சென்ஸ் தான், அந்த 5 சென்ஸோட ப்ராடக்ட்ஸ், எண்ட் ரிசல்ட் தான் நான். தட்ஸ் இட். Sharmila Jayakumar, thank you. I hope you have understood. Session is very practical and excellent. Nalliyoda Amma Jayamma, wonderful session. Revati Balachandran. That's it. இன்னையில இருந்து நீங்க whatever you do, என்ன செய்தாலுமே அதை வந்து இந்த 5 சென்சஸ்ல இருக்கான்னு டிக் பண்ணுங்க, பாருங்க. அப்புறம் வந்து நீங்க எங்க போனாலுமே எதை பார்த்தாலுமே 5 சென்சஸ்ல இருக்கா அப்படின்னு பாருங்க. அதுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் 5 சென்சஸ்ல ஸோ பாருங்க. நீங்க கோகுலகிருஷ்ணன், நீங்க வந்து கீழே கேள்வியா டைப் பண்ணி போடுங்க. நான் இப்ப இதை அப்லோட் பண்ண பிறகு போடுங்க. நான் உங்களுக்கு உடனே சொல்றேன். கியூரியஸ் டு லேர்ன் மோர், வெயிட்டிங் ஃபார் டுமாரோ செஷன். டுமாரோ செஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பார்க்காம நாளைக்கு வந்தா புரியாது. யாராவது நாளைக்கு வந்து நேரடியா வந்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்னால இவ்வளவே ரிப்பீட் பண்ண முடியாது. ஓவரால் பாயிண்ட்லாம் சொல்லவே முடியாது. லைவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்க போய் பார்த்துட்டு தான் வரணும். நாளைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா புரியாது. நாளைக்கு வெயிட் பண்ணீங்கன்னா இன்னொரு பிக்சர் கிடைக்கும் பார்ட் 2ல. மேபி பார்ட் 3ல இன்னும் ஐ டோன்ட் நோ நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியல. எனக்கு வந்து குயிக்கா முடிக்கணும் அப்படின்றது இல்லை, குயிக்கா முடிக்கணும் அப்படின்றது கிடையாது, சரியா முடிக்கணும்ன்றது தான் எனக்கு. ஸோ கெட் ரெடி. வாட் அ கிஃப்ட் ஆஃப் கிவிங் ஹார்ட் யூ ஹேவ். ஸ்டே பிளெஸ்ட். Just a suggestion, if I may mention, you can please and little more details about discussion topics in your live posts so that those will be researchable. Very good, sir. கண்டிப்பா பண்றோம். நீங்க சொல்றது ஹேஷ்டேக்ல சொல்றீங்களா இல்ல செஷன் பண்றதுடைய இன்புட்னா? செஷன் பண்றதுடைய இன்புட் முடியும் பொழுது நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ஸோ அப்போ வந்து நீங்க பாத்துக்கலாம். வில் பி வித் நியூ வெர்ஷன் சார். கண்டிப்பா இந்திரா மேடம், உங்களுக்கு 5 சென்ஸ்லயும் சோப் இருக்கான்னு பார்க்கணும். 5 சென்ஸ்லயும் சோப் இருக்கா? ஐ திங்க் இருக்கு, அதனாலதான் பிடிக்குது. விஷுவல்ல என்ன இருக்கா? இருக்கு, ஆனா இன்னும் ஏதோ மாற்ற வேண்டியிருக்கா? மாற்றணும். ஸோ ஆடிட்டரி அந்த சோப்புக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கும். அது நீங்க உங்களுக்கு செய்யறப்ப தெரியும், உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்து ஃபீல், அதான் சொன்னோம். ஸ்மெல், டேஸ்ட், ஆப்வியஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணோம்னா தான் எக்ஸலண்டா இருக்கும். வில் வாட்ச் அனதர் டைம், தென் கம் பேக் டு யூ. ஆமாம், ப்ளீஸ். We prepare lessons with all 5 learning style of students. Better we teach them to use 5 senses. That's it. Thank you all. Thank you. It's been a wonderful 5 senses. So, no, anything. Sharmila Jayakumar, நீங்க ஸ்டோரி டெல்லிங் பண்றீங்க. ஷர்மிளா ஜெயக்குமார், நீங்க ஸ்டோரி டெல்லிங் பண்றீங்க. அது 5 சென்சஸ்ல இருக்கா? உங்க ஸ்டோரிஸ்ல வந்து இப்போ நீங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு மட்டும் கேட்கறது இல்லை. உங்க ஸ்டோரிஸ்ல விஷுவல் இருக்கா, ஆடிட்டரி இருக்கா, கினெஸ்தெட்டிக் இருக்கா, ஸ்மெல் இருக்கா, டேஸ்ட் இருக்கா? 5 சேர்ந்து இருந்தா that's a great story. I meant to add session title along with the hashtag prayer
ஆர் ஆஃப்டர் யுவர் ஃபேஸ்புக் லைவ் போஸ்ட். அது இருக்கும் சார், நார்மலாக நாங்கள் பண்ணுறோம், அது இருக்கும். நீங்கள் வந்து ஹேஷ்டேக் 5 PM லைவ் போட்டிங்கன்னா இது 177வது லைவ், 177 லைவும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ருக்கு ஜெயின் இங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா 177 உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், பாய். அடுத்த செஷன் வெயிட்டிங்.